எப்படியோ அவளை சம்மதம் சொல்ல வச்சுட்ட. ஆனால் இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு. நாளான்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க, எந்த ஏற்பாடுமே பண்ணலையே. தாத்தா, இவளை சம்மதிக்க வைக்கிறது தான் பெரிய வேலை. அதையே பண்ணிட்டேன். இதெல்லாம் சின்ன சின்ன வேலை தான், நானே பார்த்துப்பேன். ஆ, அதெல்லாம் சரி. இந்த பொண்ணு பார்க்க வரும்போது நம்ம 2 பேர் மட்டும் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது. நம்ம சொந்தக்காரங்களும் யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்ல. சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டீங்க, எவனாச்சும் வந்தான் அவ்வளவுதான். அப்படி அவங்க வந்து தான் எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னா எனக்கு அப்படி ஒன்றும் நடக்க தேவையில்லை. யாரும் வர தேவையில்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் போதும். இது ஒன்று இம்சை. ஏய், அதான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எதுக்கு நடுவில் வந்து போடுற? டே இங்கே பாடா, நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சொந்தம்லாம் யாரும் இங்கே வர தேவையில்லை, நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தால் போதும். அதான் ரெண்டு பெரியவங்க உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம்ல. சின்ன பொண்ணு, உனக்கு இங்கே என்ன வேலை? உள்ளே போ, உள்ளே போ. நாங்கள் பெரியவங்களா பேசி என்ன முடிவு எடுத்துக்கணுமோ அந்த முடிவு எடுப்போம். உனக்கு என்ன, சொந்தக்காரங்களாம் வரக்கூடாது அவ்வளோதானே? யாரும் வரமாட்டாங்க, போதுமா? போ. என்னப்பா, அவள் தான் புரியாமல் பேசுகிறானா, நீயும் அவ கூட சேர்ந்துட்டு இப்படி பேசுகிற? ஐயோ தாத்தா, நீங்கள் வேற. அவள் சொல்கிறான்ட்டு இல்லை, எனக்கே யாரையும் கூப்பிட்றதுல விருப்பம் இல்லை. கஷ்டத்தில் கூட இல்லாதவங்க சந்தோஷத்தில் மட்டும் இதுக்கு தாத்தா தேவையில்லை. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் பேசுறதுக்கும் விருப்பம் இல்லை. இந்த பேச்சு விட்டுருங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவானுங்க. அது போதும். சரிப்பா, நீங்கள் 2 பேரும் ஒன்றும் சின்ன பசங்க கிடையாது. நான் சொல்லி தான் உங்களுக்கு எதுவும் தெரியணுன்ட்டு இல்லை. எல்லாம் முடிவு எடுக்கிற வயசு தான் உங்களுக்கு. எது சரி எது தப்புன்னு உங்களுக்கு தெரியும். பண்ணுங்க, பார்த்துக்கலாம். அதான் தாத்தா, இப்போ உங்ககிட்ட இதை பற்றிலாம் பேசிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போகணும். ஒருத்தனையும் சொல்லி வீட்டில் போய் சொல்லி கூப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. எதுக்கு இப்போ எருமை வாழ நின்றுக்கிட்டு இருக்க? உனக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடணுமா? சொல்லு, அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்டா, நேற்று நைட்டு நல்லா தானே பேசிகிட்டு இருந்த. காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா? மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிச்சிட்ட சிடு சிடுன்னு. ஹலோ ஹலோ, என்ன நேற்று நைட்டு அழுதுட்டு இருந்தியேன்னு சமாதானப்படுத்துறதுக்காக கொஞ்சம் ஆறுதலாக பேசினேன். அதுக்காக அப்படியே டெய்லியும் இருப்பாங்களா? அடப்பாவி, அப்போ அவ்வளோதானா? அதெல்லாம் அவ்வளோதான். சரி சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூப்பிடணுமா? ஸ்கூலு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் அவ்வளோவா நான் டச்லலாம் இல்லை. இப்போதைக்கு எனக்கு ஃப்ரெண்டுனா காலேஜில் தான். நம்ம காலேஜில் ஒரு மேம் தான், அவங்ககிட்ட நானே பேசிக்கிறேன். நீ பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பாரு போ. ம், சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். வணக்கம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? அட வாப்பா கார்த்தி. நான் நல்லா இருக்கேன்ப்பா. வீட்டில் தாத்தா அக்காலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, வெற்றி உள்ள ரூமில் தான்ப்பா இருக்கான், போய் பாரு. ஆ, நீ போய் பாரு, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அடடே, வாங்க சார். என்ன இவ்வளோ தூரம்? ஏன் நான் எதுக்கு வந்துக்கிறேன் உனக்கு தெரியாது? நான் சொல்லி தானே இருப்பேன் 3 பேர் லீவ் போட்டிங்க. நீ சொல்லி லீவ் போட்டாலும் இப்போ வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்க? முறைப்படி சொல்கிறதுக்கு தானே. அப்போ நீ சொல்லு, நான் தெரியாத மாதிரி கேட்பேன். இங்கே பாடா, எனக்கு இந்த முறை படிக்கிறபடிலாம் வராது. அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க, ஒழுங்கு மரியாதை வந்து சேரு. அடப்பாவி, ஒரு ஃப்ரெண்டை இப்படியாடா இன்வைட் பண்ணுவ வீட்டு ஃபங்க்ஷனுக்கு? இவ்வளோ மரியாதையாவாச்சும் கூப்பிட்றேனே, சந்தோஷப்படு. மரியாதையாக வா, ஓகேவா? சரிதான். சரி, என்ன பிளான்? அப்படியே கதிர் வீட்டு போயிட்டு அப்படியே சிவா வீட்டுக்கா? ம், ஆமாம். இப்போ எப்படி இங்கே வந்தேனோ அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கதிர் வீடு, அதுக்கப்புறம் சிவா, அதுக்கப்புறமா சோஃபி. அவ்வளோதான். கடவுளே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எங்கள் அண்ணன் ஏதோ நல்ல மூடில் இருந்ததுனால இன்னைக்கு நான் தப்பிச்சேன். எருமாட்டு பைய, எங்கள் அண்ணனை போய் ஹைட் பண்ணாமல் ஸ்டேட்டஸை போட்டு வச்சுருக்கோம். என் கையில் மாட்டுட்டோம். அப்புறம் இருக்கு அவனுக்கு. ஏண்டா, வரதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரமா? எப்போ ஃபோன் பண்ணீங்க, எப்போ வரீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது ஒரு மனுஷன் உங்களுக்காக? டேய், நான்லாம் அப்போவே கிளம்பிட்டேன், இவன் தான் கிளம்ப லேட் பண்ணிட்டான். ஆமாம், நீ அவனை சொல்லு, அவன் ஒன்று சொல்லுவான். இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஐயோ, டைம் ஆகுதுடா. வாங்க, அடுத்து இன்னும் சிவா வீட்டுக்கு சோஃபி வீட்டுக்கெல்லாம் வேற போகணும்ல. கிளம்பலாமா? ஏண்டா, அம்மா அண்ணாலாம் வீட்டில் இல்லை? ஆ, அது ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு ஒருத்தன் தரமான சம்பவம் ஒன்று பண்ணி விட்டான். அவன் பார்த்த வேலைக்கு நான் திட்டு வாங்கினேன். 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி என்னை திட்டிட்டு டயர்டாகிட்டு இப்போ தான் வெளியே போயிருக்காங்க ஃப்ரீ ஆகிறதுக்கு. ஆ, நானும் பார்த்தேன் ஸ்டேட்டஸை. எப்படி எப்படி உனக்கென மட்டும் வாழும் இதயமடி. ஆ, இருக்கும் இருக்கும், இப்போ போய் பார்த்துக்கிறேன் அவனை. ஏண்டா, ரயில்வே ஸ்டேஷனில் போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இவ்வளோ அலப்புற தேவையா உங்களுக்கு? நீங்கள் வேற, நான் தான் வாட்ச்மேன் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன். அவனுக்கு அங்கே என்ன தான் தெரியுதுன்னு தெரியல, அப்படி ஃபீல் பண்ணி பார்த்துட்ருக்கான்.
இல்லை தெரியாம தான் கேட்குறேன். அப்படி அங்கே என்னதான் உனக்கு தெரியுது? எதுக்கு அவன் அப்படி போய் வெயிட் பண்ணுறான்? ஆ, அது தெரிஞ்சாதான் நீ லவ் பண்ணிடுவியே. அதனால உனக்கு தெரிய வேணாம். அதெல்லாம் உன்னை எங்கேயும் வெளியெல்லாம் கூட்டு போக முடியாது. வேணா நீ போய்க்கோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. தம்பி, நீங்கள் கூட்டு போகிறீங்களா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கல. கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறேன். அப்படி கூட்டு போக மாட்டேன்னு சொன்னேன்னு வையேன், நீ ஸ்டேட்டஸ் போட்டல, உனக்கேன மட்டும் வாழும் இதயமடின்னு, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பாட்ட போய் போட்டு காமிச்சேன்னு வையே, அவ்வளவுதான். சரி, எல்லாரையும் ஹைட் பண்ண போய் போய் உன்னை ஹைட் பண்ணாம விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நீ என்னை ஹைட் பண்ணி போட்டா என்ன, ஹைட் பண்ணாமல் போட்டா என்ன, எனக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸ் போதும். ஏய் எருமை, நான் சீரியஸாக தான் சொல்லிட்டு இருக்கேன். சண்டே கார்த்தியோட அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு போகணும். அதுக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. அதனால நான் பிஸி. இப்போல்லாம் நான் வெளியே கூட்டு போக முடியாது. அப்பாடா, வந்துட்டீங்களா? வாங்கடா, உங்களுக்கு தான் வெயிட்டிங். ஏண்டா, அந்த சின்ன பொண்ணு யாருடா? டேய் இருமை, சும்மா இருடா. அது அவன் தங்கச்சி. எது தங்கச்சியா? காலேஜில் பார்க்க சுடிதார்லாம் போட்டு பெரிய பொண்ணு மாதிரி இருந்தா, இங்கே என்ன தம்மா துண்டு இருக்கா? அதுதான் பவர் ஆஃப் கேர்ள்ஸ். வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க, அதுவே வெளியே அப்படியே வேற மாதிரி இருப்பாங்க. இந்த தானே வேதா வரைஞ்சா? ஆ நாங்கள் வரதெல்லாம் இருக்கட்டும். என்ன இங்கே நடந்துட்டுருக்கு? அது ஏன்டா கேட்குற? நேற்று நைட்டு ஸ்டேட்டஸ் போட்டேன்ல, இவளை ஹைட் பண்ணாமல் போட்டுட்டேன். பார்த்துட்டா, அதான். ஆ, அண்ணா. என்னது அண்ணாவா? என்னையா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லைடா எருமை, உன் பக்கத்தில் நிற்கிறாங்களே அந்த பிளாக் ஷர்ட், அந்த அண்ணாவை. உங்களை தான் அண்ணா கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்கோங்க. வாய முறா இருமை. ஆ என்னம்மா சொல்லுங்கள். ஆ, அண்ணா, அது அன்னைக்கு சொன்னல, இந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வரைய வேண்டிய வேலை இருக்குது, அதனால் உங்களை யாரையாவது வரைகிறோம் அப்படின்ட்டு வந்து பேசணும்ல. ஆ ஆமாம்மா, இன்னைக்கு கிரவுண்டில் வச்சு எங்கள் 4 பேரையும் பார்த்துட்டு போனீங்களே, அதானே? ஆ, ஆமாண்ணா. அதில் என் ஃப்ரெண்டு தான் வரைஞ்சா. அவள் உங்களை தான் வரைஞ்சிருக்கா. சார்கிட்ட இதை போய் காமிச்சோம். சார் நல்லா இருக்குன்னு சொன்னார். ஆனால் அவர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்ட போகிறேன், இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்க, இதை நோட்டீஸ் போர்டில் ஒட்டினா தான் உன் திறமையை பற்றி எல்லாருக்கும் தெரியும், அப்படி இப்படின்னு பெருசாக இவர் மாதிரி பேசி நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாரு. அதான் என் ஃப்ரெண்டு நீங்கள் ஏதாச்சும் சொல்லிங்களோன்னு பயந்துட்டுருக்கா. அது ஏதாவது நீங்கள் கோவப்படுவீங்களான்னு கேட்கலான்னு தான். இது என்ன வரைஞ்சாங்களா? ம், ஆமாண்ணா. உங்கள் 4 பேரையும் வரைஞ்சா ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தரை வரையலான்ட்டு உங்களை மட்டும் வரைஞ்சிட்டா. இப்போ ஒரு நோட்டீஸ் போர்டெல்லாம் ஒட்டுறதுனால நீங்கள் ஏதாவது சொல்லிங்களோன்னு கொஞ்சம் பயப்படுறா, அதான். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இதில் கோவப்படுறதுக்கு எனக்கு கேட்டுட்டு தானே வரைஞ்சிங்க. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆ, சரி, உன் ஃப்ரெண்டை நான் பார்க்கலாமா? ஆ, நீங்கள் காலேஜ்க்கு வருவீங்கள்ல, அப்போ காட்டுறேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்டு தான், அப்பப்போ ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியே வந்துடுவோம், கூட்டு வந்து காட்டுறேன். தமிழ் டிபார்ட்மெண்ட்லேயா படிக்கிற? ம், ஆமாண்ணா. ம், கிளாஸ் டீச்சர் யார்? அவங்க ஒரு புது மேம்ண்ணா, மலர்னு சொல்லிட்டு பேர். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்களா. எருமை, அது அவனோட அக்கா தான். என்னது, அக்காவா? ம், ஆமாம். அப்போது யாரையோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னியே, அது? எங்கள் அக்காவை தான் பொண்ணு பார்க்க வராங்க, உங்கள் மலர் மேம். ஓ, அப்படியா? சரி, ஓகேண்ணா. நீ வேணா ஒன்று பண்ணுறியா? காலேஜ் வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் மண்டே ஆகிடும். எப்படி இருந்தாலும் உன் ஃப்ரெண்டை நான் பார்க்கணும்ல. ஒன்று பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சண்டே எங்கள் வீட்டுக்கு வந்துரு, உங்கள் அண்ணன் கூட. நாங்களா? அட, இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே. இப்படியே வெளியே கூட்டு போயிட்டு சமாளிச்சிடலாம். நீங்கள் தான்மா, நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுங்க, சரியா? ஏய் எருமை, அவன் தான் சொல்கிறான்ல, நீயும் வா. வெளியே கூட்டு போகணும்னு சொன்னல, அப்படியே கூட்டு போயிடுறேன் அவனை. வாங்கடா, உங்களை எத்தனை நாளாக கூப்பிட்டுட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு வாங்க வாங்கன்ட்டு. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதா உங்களுக்கு? சோஃபி சொன்னாம்மா, நாங்களே வரலான் தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ன்றதுனால அது இதுன்னு அங்கேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான். சரிதான், சார் பெரிய மனுஷன் ஆகிட்டீங்க போல். அக்காவுக்கு கல்யாணம், முன்னாடிருந்து எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிறீங்க. சின்ன சின்ன பசங்களாம் உங்களை பார்த்தது, இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டீங்கல்ல. எப்படி இருக்கா மலர்?
ம் நல்லதாம்மா இருக்கா. அவ்வளோ பெரிய மனுஷங்களாலாம் ஒன்றும் ஆகிடலாமா. நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, பார்த்துப்பீங்க. உங்களெல்லாம் இருக்கும்போது நாங்கள் எப்படி பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்க முடியும்? அதானே, எதுவுமே செய்யாமல் நாங்கள் எங்கே போயிட போகிறோம்? நாங்கள் செய்வோம் எல்லாத்தையும் உங்களுக்காக, பார்த்து பார்த்து கூடவே இருந்து. ம் கண்டிப்பாம்மா. ஆ என்ன இவளுக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்படியே தான் உருன்னு குரங்கு மாதிரி காலையிலேருந்து உட்காந்துட்ருக்கா. என்னாச்சுன்னு தெரில. நேற்று நைட்டெல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா. நைட்டு கூட இவளும் சூர்யாவும் லேட்டாக பேசிட்டு நல்லா தான் தூங்கினா. என்னாச்சுன்னு தெரியல. காலையிலேருந்து ஒரே ஜுரம், மூஞ்சி வேற பார்த்தா நல்லா வீங்கி போய் நல்லா அழுத மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறா. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்றா. ஆனால் அழுதா மூஞ்சி எப்படி இருக்கும் தெரியாதா? கேட்டால் இல்லை அழுகலைன்றா. நல்ல ஜுரம். இப்போ சூர்யாவில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு வராங்க. வெளியே தான் இருப்பான், டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தான். சோஃபி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, அழுகலாம் இல்லை. என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு காலையிலேருந்து ஒரு மாதிரி ஃபீவராக இருக்குது, அவ்வளோதான். அவங்க தான் இதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அழுகலாம் இல்லை. சரி நீங்கள் பேசிகிட்ருங்க, நான் போயிட்டு காஃபி போட்டு தருவோம் எல்லாருக்கும். அம்மா போடுறதுனா இவனுங்களுக்கு மட்டும் போடுங்க. நான் லைனாக ஒரு வீட்டில் குடிச்சிட்டு தான் வந்துட்டுருக்கேன். வேணான்னு சொல்ல ஒரு நாள் தானே குடிக்கலாம்னு எல்லார் வீட்லையும் கொடுத்துட்ருக்காங்க. போதும் சொல்லிட்டேன், அவங்களுக்கு மட்டும் போட்டுவாங்க. அதையே தான் நானும் சொல்கிறேன். ஒரு 4 காஃபி குடிக்கிறதுக்கு கூட தாங்காத உடம்பு என்ன உடம்பு? ஒரு நாள் தானே குடிக்கலாம், இரு. மா, எனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு வா. ம் சரிடி, போட்டு வரேன். ஏய் எருமை, என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் ஆகலையே. ஒன்றும் ஆகலை, நல்லா தெரியுது மூஞ்சிலேயே. எதுக்கு திடீர்னு ஜுரம் வந்துச்சு? நல்லா அழுதுருக்க, மூஞ்சி அப்படி வீங்கி போயிருக்கு தெரியுது. என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? நைட்டு நானும் சூர்யாவும் பேசினோம். சரியா கேட்கல. நைட்டு சூர்யா என்கிட்ட பேசினா, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். என்னன்னு கேட்டப்போ அவன் ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா, அதை என்கிட்ட சொன்னான். போதுமா? நல்லா கத்தி அழுகணும் போல தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அழுக கூட முடியல, கத்தவும் முடியல. அமைதியாக அதான் ரூம்லேயே படுத்து சத்தமே இல்லாமல் அழுதுகிட்டே இருந்தேன். வேறு என்ன பண்ண முடியும்? அழுகுறது தவிர என்னால். இதுக்கு தான் அப்போவே சொன்னோம், சீக்கிரமாக லவ்வை சொல்லுன்னு. நீ கேட்கல, இப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை வெற்றி, இப்போது இந்த நிமிஷம் கூட எனக்கு இதெல்லாம் நினச்சி கஷ்டமாக தான் இருக்கே தவிர அவன்கிட்ட லவ்வை சொல்கிற அளவுக்கு தைரியம் வரல. ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, தைரியம் சுத்தமாக வரல. அப்போது என்னை என்ன பண்ண சொல்கிற? தைரியம் வரலனா அப்போ என்ன, லைஃப் லாங் இப்படியே இருக்க போறியா? அதுதான் என் தலையெழுத்துனா மாற்ற முடியாதுல்ல, அப்படி தானே இருக்கணும். இங்கே பாரு, பூமர் ஆன்ட்டி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது சரியா? காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி பேசு. தலையெழுத்துன்றது ஒன்றும் இங்கே நிரந்தர ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இதுதான் நடக்கும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நம்ம நடந்துக்கிறத பொறுத்து நம்ம தலையெழுத்தும் மாறும் சரியா? நீ நடந்துக்கிறத வச்சு தான் இருக்குது. நீ சும்மா இப்படியே இருந்துட்டு மாறாதுன்னா மாறிடுமா? இங்கே பாரு, இந்த கோயிலை தர பொங்கலுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். மவளே, பொங்கல் வாங்காமல் என்னை கூப்பிட்டு போனேன், கொன்றுவேன். எருமை, கோயிலுக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்து பொங்கல். ஏண்டி, இங்கே எவ்வளோ சாமி இருக்குது, எந்த சாமி இருக்குது, என்ன சாமியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது கேள்வி கேட்டியா? பொங்கல் சோத்து மாடு. ஏண்டி, நான் உன் கூட வந்திருக்கேன், கண்டிப்பாக மூளை முடுக்கில் இருக்க எல்லா சாமியும் கூப்பிட்டு போய் காமிச்சிடுவேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமே இல்லைம்மா. என் ப்ராப்ளம் பொங்கல் தான். கோயிலை வச்சு இப்படிலாம் பேசினா சாமி கண்ணை குத்துனா குத்திட்டு போகுது. சாப்பிட்றதுக்கு வாய் தானே முக்கியம். வாய் நல்லா இருக்கும்ல, அதுவே போதும். எனக்கு தெரிஞ்ச வேதா, இது சிவன் கோயில், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சிவன் கோயிலில் இருக்க சாமி ரொம்ப பவர்ஃபுல்லாக, என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குமா. நீ என்ன பண்ணுற, எப்படியாவது உருண்டு புரண்டாது எனக்கு, அதாவது எனக்கு மீன்ஸ் உனக்கு நல்ல மாப்பிள்ளை வரணும். அதாவது உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னையும் சகிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஒரு பையன் வரணும், நல்ல பையனாக வரணும் அப்படின்னு சாமிக்கிட்ட உருண்டு புரண்டாது வேண்டிக்கோ. வேறு வழி இல்லை, இல்லைனா நீயெல்லாம் பொழைச்சிக்க மாட்ட, ரொம்ப கஷ்டம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டா தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். என்னை புரிஞ்சுக்காம நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் என்ன பண்ண போகிறேன்? அப்போது நீ மாற மாட்ட, வரவன் தான் உன்னை புரிஞ்சுக்கணும் இல்லை? அஃப்கோர்ஸ். ஏன், பொண்ணுங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் பசங்களை புரிஞ்சுக்கணும், பொண்ணுங்க தான் எல்லாமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஏன் பசங்க தெரிஞ்சுக்கிட்டா எதுவுமே தெரியாமல் போயிடுமா, இல்லைனா எப்படி?
ஒன்று சேர மாட்டாங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல? இப்போது அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆ ஆ, போதும் போதும், என்னை பார்த்ததுலாம் ஃபோன் அடிக்குது பாரு. யாருடி? கையில் தான். என்னன்னு தெரியலையே, இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கா. என்னன்னு எடுத்து கேட்டால் தான் தெரியும். ஃபோனே பார்த்துட்டு இருந்தால் எதுக்கு கால் பண்ணான்னு தெரியுமா என்ன? இரு, அட்டன் பண்ணுறேன், 2 பேருமே பேசுவோம். ம், அட்டன் பண்ணு. ஹலோ சக்தி. ஆ சொல்லு கயல், என்ன என்னத்துக்கு கால் பண்ணியிருக்க? பிஸியாக இருக்கியா? ஆமாண்டி, கொஞ்சம் பிஸி தான். கோயிலுக்கு வந்திருக்கோம், பொங்கல் வாங்கணும், காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். அதான் பொங்கல் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் பிஸி தான். இருமை, நீ தான் பொங்கல் வாங்க வந்திருக்க, நான் சாமி கும்பிட தான் வந்திருக்கேன், என்ன சேர்த்து சொல்லாத. ஏய் கொஞ்சம் பொறுமையாக இருங்கடி, நான் பேசிக்கிறேன். அதுக்கப்புறம் முடியை பிடிச்சிட்டு நீங்கள் ஓரமாக போய் சண்டை போடுங்கடி. சாரிப்பா, நீ சொல்லு. இவ கிடக்கிற எருமாடு, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? அது ஒன்றும் இல்லை, சண்டே ஃப்ரீயா? ஆமாம், நாங்கள் இங்கே கலெக்டர் வேலையில் பார்த்துட்ருக்கோம். 4-5 பேப்பரில் சைன் பண்ணணும். 4-5 கார் வெளியே எங்களுக்கு நிற்கிது. வெளியே நிறைய இடத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஐயா ஆளப்பாரு, ஏன்டி சண்டே காலேஜ் லீவு தான், வீட்டில் தான் வெட்டியாக இருப்போம், உனக்கே தெரியும். பிஸியான்னு கேட்குற? அப்படி இல்லைப்பா, நீங்கள் வீட்டில் தான் பிஸியாக இருப்பீங்களான்னு கேட்டேன். இல்லை, ஃப்ரீ தான், சொல்லு. இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் இங்கே, நமக்குலாம் தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்ருக்காங்க. உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு சொன்னாங்க. அதான் வரீங்களான்ட்டு. வரீங்களான்னு இல்லை, கண்டிப்பாக வரணும். அதான் சண்டே ஓகேவா? எங்களையும் கூப்பிட்டு சொன்னாங்களா? யார்? இங்கே பாரு, யார், என்ன ஃபங்க்ஷன், எதுக்காக எங்களை கூப்பிட சொன்னாங்க, இந்த மாதிரி எந்த கேள்வியும் கேட்காத. நீ, வேதா, அப்புறம் அனிஷாவையும் கூப்பிடணும். அனிஷாவை நான் அவங்க வீட்டிலே போய் கூப்பிடலான்னு இருக்கேன். இப்போ எங்கள் அண்ணா கூட கிளம்பி போவேன். அவங்க வீட்டில் போய் தான் பேசணும். உங்கள் 2 பேருக்கும் ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல? வந்துடுங்க. சரிம்மா, என்ன ஃபங்க்ஷன்னா சொல்லுவியா, இல்லைனா அதுவும் சொல்ல மாட்டியா? ஃபங்க்ஷனா? பெண் பார்க்கும் படலம், அதாவது பொண்ணு பார்க்குறாங்கோ. பொண்ணு பார்க்குறாங்களா? ஒருவேளை உனக்கு தானா? யாரையாவது லவ் பண்ணுறியா? வீட்டில் சொல்லி மாட்டி, அதனால் அப்புறம் சண்டை வந்து ஓகே சொல்லி இப்போ பொண்ணு பார்க்க வராங்களா? சும்மாவே இருந்து படமாக பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி தான் தேவையில்லாததெல்லாம் தோணும். பேசாமல் சாமியை கும்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, நல்லபடியாக படித்தோமா, நல்லபடியாக இருந்தோமான்னு பாரு போ.